இப்போ என்னப்பா ஒரு டெல்லிக்கு போனாலே குழப்பம்னு ஏன்பா எடுக்கிறீங்க? அவர் ஒரு பயணம் செய்கிறார், அவ்வளவுதான். ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் பார்க்கறதுக்கு டெல்லி போனால் அது குழப்பம். ஆனால் 6 தொகுதி வாங்கின கம்யூனிஸ்ட் வந்து 5 தொகுதி அழுத்தம் கொடுத்து 5 தொகுதி வாங்க வச்சிருவாங்க. 6 தொகுதி வாங்கின மதிமுக 5 தொகுதி கொடுத்து அழுத்தம். ஆனால் அழுத்தமே இல்லையா, எந்த குழப்பமும் இல்லையா. ஏன்னா பிஜேபி என்ற பூச்சாண்டியை காமித்து நீங்கள் அடிமைத்தனமாக இடங்களை குறைத்து வாங்கிவிட்டு அதில் வந்து நாங்கள் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டலைன்ட்டு இதெல்லாம் பிஜேபிக்காக இடத்துங்களை குறைச்சிக்கிறாங்களாம். ஆக அடிமை கூட்டணி இல்லை, உதயசூரியனில் தான் நிற்கணும்னு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அடிமை கூட்டணினா இந்தி கூட்டணி தான். அவர்கள் மற்றவர்களின் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அவங்க சீட்டுகளை பறித்து விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியும் பிஜேபியும் காண்பித்து தான் உங்களோட சீட் ஷேரிங்கை பிஜேபியை காண்பித்து தான் நடத்த வேண்டியிருக்குது திமுக அணி என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணிக்கு தலைவராக இருக்காரு. ஆனால் கூட்டணி தலைவரையே டெல்லிக்கு வர பேசுகிறார்கள். கனிமொழி ஏன் போய் ராகுல் காந்தியை போய் பார்த்தாங்க? கனிமொழி ஏன் போய் ராகுல் காந்தியை பார்த்தாங்கன்னு நான் கேட்குறேன். அதனால் தேசிய கட்சி, மாநில கட்சி, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களை சந்திப்பதற்கு தமிழ்நாட்டு வந்தாங்க. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களுடைய மேடையில் இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஆக நிர்வாக ரீதியாக, நட்பு ரீதியாக பயணம் செய்வதில் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் விவாதத்துக்குலாம் நான் வரலைங்க. நாங்கள் சுமூகமாக போய் கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. இப்போ திமுக ஆட்சியில் செஞ்ச சாதனைகளும் அதனால பயனடைஞ்சவங்களை பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஆனால் பேச எதுவும் இல்லாமல் பாஜகவும் சரி, அதாவது எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே ஆபாச வார்த்தைகளை தொடர்ந்து மேடையில் பேசுவது ஒரு அதாவது நான் இதில் ஒன்றை நான் மறுக்கிறேங்க. சில பேர் சில வார்த்தைகளை பெண்களுக்கு எதிராக பேசினால் நிச்சயமாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம், அது கண்டனத்திற்குரியது. ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு, ஒரு வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிப்பவர்கள் ஒரு கொலைக்கு கண்டனம் தெரிவிச்சிங்களா நான் கேட்குறேன். ஒரு பெண் குழந்தை கொலையுண்டு அங்கே கிடக்கிறாள். எல்லாம் அப்படி சொல்லலாமா வேணாமான்னு மெதுவாக நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க. ஆக பெண்ணினமே கொலையுண்டு கிடக்கிறது, பெண்ணினமே பாதுகாப்பு இல்லாமல் கிடைக்கிறது. அதுக்கு ஏதாவது குரல் கொடுக்கல. ஆக இதுதான், இந்த மாறுபாடு தான் வேண்டான்னு நான் சொல்றேன். ஆக உயிர் போவது அதை பற்றி கவலைப்படாமல் அரசியலுக்கு ஒரு வார்த்தையை வைத்து மட்டும் கண்டனம் செலுத்தி கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையே போயிடுச்சே. ஆக பெண்களுக்கான வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிப்பவர்கள் பெண்களுக்கான வாழ்க்கைக்கு கண்டனம் தெரிவிக்கல என்றதான் எனது ஆதங்கம். பொங்கி 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 கண்டனம் வருது. ஆனா அங்க ஒரு பெண் +2 மாணவி கொலையுண்டு இருக்கிறாள். இந்த ஆட்சியின் அவலத்தை யாராவது பேசுனீங்களா? வைகோவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், உடனே பேசுனீங்களா? மெதுவா அப்படியே. ஆனா அதே இது ஒரு வார்த்தை தவறாக வந்து விட்டது. வார்த்தை தவறாக வந்தது தவறுதான். ஆனா அதுக்கு காண்பிக்கின்ற கண்டனத்தை உடனே செல்வ பெருந்தகை அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாராம். நான் கேட்கிறேன், ஒரு குழந்தை கொலையுண்டு இருக்கு, அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா நீங்க? அதே மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. இங்க மதுராந்தகத்துக்கிட்ட ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு. அங்க ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. சிலிண்டரை தூக்கி தலையில வச்சுட்டு போராடிட்டு இருக்காரு. சிலிண்டரை தலையில தூக்கி வச்சுன்னா இன்னைக்கு சிலிண்டர் உள்நாட்டு உற்பத்தி 73% அதிகரித்து இருக்கிறது. இன்னைக்கு ஹர்மூஸ் மூலமா நம்ம கப்பலை மட்டும் விட்டு கொண்டு இருக்கிறார்கள். சிதம்பரம் அதுல வேற விட்டது 8 நாளைக்கு தானே கேஸ். அதுக்கப்புறம் மோடி ஏற்பாடு பண்ணுவாரு. நீங்க இலங்கை தமிழர் பிரச்சனையில எப்படி வெளியுறவு கொள்கையை வச்சிருந்தீங்கன்னு எல்லாருக்கும் தெரியல. அதனால தமிழக அரசியல் எங்கோ போய்கொண்டு இருக்கிறது. முதலமைச்சர் கூட ஒரு வாழ்த்து தெரிவிக்கும் போது அதுலேயும் உடனே ஒரு மொழி வேற்றுமை கொண்டு வரேன்னா, இப்படிப்பட்ட ஒரு வேற்றுமை விதைத்து தமிழர்களின் அடையாளத்தை இவர்கள் தொலைக்கிறார்கள். தமிழனின் அடையாளம் அது இல்லை. தமிழின் அடையாளம் வந்தாரை வாழ வைப்பது, எல்லோரையும் வாழ்த்துவது. ஆனா தமிழன் சுயநலக்காரனே கிடையாது. ஆனா இவங்க தமிழின் அடையாளத்தையே திராவிடம் என்று மறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன். நாங்கள் இப்போ அதான் ஃபைனலைஸ் பண்ணுறோம், இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணிடுறோம். அதுக்கு தான் போகணும் நான். அதுக்குள்ள நீங்களாம் கூப்பிட்டீங்க, நான் வந்தேன், அவ்வளோதான். இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணி நாளைக்கு தலைவர்கிட்ட கொடுத்துட்றோம். அப்புறம் தலைவர் எப்போ வெளியிடணும்னு சொல்கிறாரு அப்போ வெளியிடுவோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் டிராஃப்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஃபைனல் இப்போ கமலாலயத்தில் பண்ண போகிறோம். எல்லா செக்டாருக்கும், குறிப்பாக மகளிர், விவசாயம்,
பன்னீர்செல்வம் பேசின விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ விஜய் பத்தி பேசுறதா இருக்கட்டும், இல்ல எடப்பாடி பழனிசாமி இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா இதுலயே இருக்க மாட்டார், களத்திலே இருக்க மாட்டாரு, அதிமுக ஒண்ணு இல்லாமலே போயிடும் அப்படின்ற விஷயங்களை தொடர்ந்து நான் ஓபிஎஸ்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க விரும்பலைங்க. ஏன்னா எனக்கு வந்து அவரை பார்க்கவே பாவமா இருக்கு. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அங்கே போய் இப்போ இன்டர்வியூவில் போய் உட்காந்துக்கிட்டு அது வந்து அம்மாவோட கொள்கையை அப்படியே சரண அடைஞ்சு அவங்க அதெல்லாம் எனக்கு அவர்னால எனக்கு வந்து அதை பற்றி பதில் சொல்ல விருப்பம் இல்லை என்பது எனது கருத்து. அன்னியூர் சிவா எம்எல்ஏ அவர் வந்து தொகுதி பங்கீட்டுக்கான இந்த பணத்தை வந்து தன்னுடைய ஹைகோர்ட்ல சிபிஐ விசாரிக்க வேண்டும் இல்லை, எங்க முறைகேடு நடந்தாலும் அது தீவிர விசாரிக்கப்பட வேண்டும். அது அவர் எந்த மதவாத கட்சி எங்க பார்த்தாராம்? இல்லை, எந்த மதவாத கட்சின்னு சொன்னா பரவாயில்ல. ஏன்னா நாங்க மதவாத கட்சியே கிடையாது. நாங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றோம். அப்படி மதவாதம்னு ஒரு திமுக சொல்றாரா? ஏன்னா அவங்க தான் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறாங்க. அல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நாங்கள் இணையாக தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது எனது கருத்து.